ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் ஃபோர்ஸஸ் அண்ட் ப்ரெஷர். இந்த லெசன் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் செகண்ட் யூனிட் ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். First question, if we apply a force against a direction of motion of a body, then the body will dash. Options are A, stop moving, B, move with an increased speed, C, move with a decreased speed, D, move in a different direction. Correct answer is option C, move with a decreased speed. இப்போ வந்து ஒரு பாடி வந்துட்டு மூவிங்கில் இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த பாடி மேலே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பாடியோட ஸ்பீட் வந்து மூவிங் ஸ்பீட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ லிக்விட் is increased by dash. Options are A, density of the liquid, B, height of the liquid column, C, both A and B, option D, none of the above. Correct answer is option B, height of the liquid column. அதாவது ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு அந்த லிக்விட் காலமோட ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த லிக்விட் எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷரும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அதில் மேலே இருக்கிற தண்ணியில் இருக்கிற அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் பண்ணும். அது டவுன்வர்ட் டைரக்ஷனில் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். அந்த மாலிகூல்ஸ் வந்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் மேலே ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். அந்த மாதிரி அதுக்கு அடுத்த மாலிகூல்ஸ் வந்துட்டு அது கீழே இருக்கிற மாலிகூல்ஸில் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ண என்ன ஆகும்னாக்கா ஆழம் அதிகமாக ப்ரெஷர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எக்ஸர்டட் ப்ரெஷர் வாட்டர் மாலிகூல்ஸ் எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு கண்டெய்னரில் வந்து வாட்டர் அதிகமாக அந்த வாட்டர் அளவு வந்துட்டு ஹைட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக அது எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின், யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் A, பாஸ்கல், B, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், C, poise, D, both A and B. Correct answer is both A and B. Unit of pressure வந்துட்டு பாஸ்கலும் ஒரு யூனிட் தான், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரும் ஒரு யூனிட் தான். Fourth question, the value of the atmospheric pressure at a sea level is dash. Options are A, 76 cm of mercury column, B, 760 cm, C, 176 cm, D, 7.6 cm of mercury column. Correct answer is option A, 76 cm of mercury column. அதாவது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா என்னென்னா நம்ம லேண்ட்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் அப்வர்ட் டைரக்ஷனில் வந்துட்டு ஃபுல்லாக ஏர் தான் நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஏர் தான் இருக்குது. அதாவது நம்ம நிலத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் அபவ் வரைக்கும் ஃபுல்லாக ஏர் தான் இருக்கும். அந்த 30 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஏராலான லேயர் தான் வந்துட்டு இந்த அட்மாஸ்பியரில் இருக்குது. அந்த லேயர் பேர் தான் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேயரில் வந்து ஃபுல்லாகவே ஏர் மாலிகூல்ஸ் தான் இருக்குது. இந்த ஒரு ஏர் மாலிகூலும் வந்துட்டு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். அது அந்த டாப் ஆஃப் த லேயரில் இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ் வந்துட்டு அதுக்கு அடுத்த இருக்கிற லேயரில் இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ் மேலே ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். அதே மாதிரி தண்ணியில் லிக்விடில் நான் சொன்ன மாதிரி தான் மேலேருந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணிக்கிட்டே வந்து கீழே நம்ம நிலத்தை நோக்கி வர லேண்டு நோக்கி வர அந்த எக்ஸர்டட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அதனால தான் வந்துட்டு மலை மேலெலாம் வந்து அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாக இருக்கும் நம்ம லேண்டை கம்பேர் பண்ணக்குள்ள. இந்த ஏர் மாலிகூல்ஸ் எக்ஸர்ட் பண்ணுற அந்த ப்ரெஷர் தான் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. சி லெவலில் வந்துட்டு அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னா 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி காலம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 5th கொஸ்டின், Pascal law is used in dash. Options are A, hydraulic lift, B, brake system, C, pressing heavy bundles, D, all the above. Correct answer is D, all the above. பாஸ்கல்ஸ் லானா என்னென்னா, இப்போ ஒரு பாலில் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுருக்குறோம். அந்த பாலில் வந்துட்டு குட்டி குட்டி டைனி ஹோல்ஸ் வந்துட்டு பின் வச்சு நம்ம டைனி ஹோல் போட்டுறோன்னு வச்சுக்கோங்க. போட்டுட்டதுக்கப்புறம் அந்த பாலை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா எல்லா ஹோலில் இருந்தும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் தான் வந்துட்டு வெளியில் எக்ஸர்ட் ஆகும், வெளியில் வரும். ஈக்குவல் ஸ்பீடில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் வந்துட்டு எல்லா ஹோலில் இருந்துமே வெளியில் வரும். இதுதான் வந்துட்டு பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல ப்ரெஷர் நம்ம கொடுக்கும்போது அந்த பாலை ப்ரெஸ் பண்ணுற ப்ரெஷர் கொடுத்து தான் பாலை ப்ரெஸ் பண்ணுறோன்னும் போது அந்த ப்ரெஷர் வந்து அந்த லிக்விடில் வந்துட்டு எல்லா லிக்விடுக்கும் வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் தான் போயிட்டு அப்ளை ஆகும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதுதான் பாஸ்கல்லாம்.
Sixth question, which of the following liquids has more viscosity? Options are A, grease, B, water, C, coconut oil, D, ghee. Correct answer is grease. விஸ்காசிட்டினா என்னென்னா வந்துட்டு இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஒரு ட்ராப் வாட்டர், கோகோனட் ஆயில், ஒரு ட்ராப் க்ரீஸ், ஒரு ட்ராப் கீ வச்சுட்டு அந்த பிளேட்டை வந்துட்டு இப்படி நீங்கள் கொஞ்சம் சாய்ச்சிங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வாட்டர் தான் வந்துட்டு அங்கேருந்து மூவ் ஆகி இந்த எண்டுக்கு வரும். அதுக்கு அடுத்தது கோகோனட் ஆயில் வரும். அதோட பார்த்தா கீயோட ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். க்ரீஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா லிக்விடில் இருக்கிற லேயர்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரிக்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். க்ரீஸில் வந்துட்டு அந்த லேயர் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதை விட கீயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை விட வாட்டரில் கோகோனட் ஆயிலில் கம்மியாக இருக்கும். அதை விட வாட்டரில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மூவ்மெண்ட் வந்துட்டு கம்மியாக லிக்விட் லேயருக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. Seventh question, the unit of viscosity is dash. Options are A, Newton per meter square, B, poise, C, kilogram per meter second, D, no unit. Correct answer is B, poise. Next நம்ம பார்க்க போது fill in the blanks. First question, the pressure of a liquid column dash with the depth of the column. The pressure of a liquid column varies or increases with the depth of the column. அதாவது ஆழம் அதிகமாக வந்துட்டு ப்ரெஷர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் கொஸ்டின், ஹைட்ராலிக் லிஃப்ட் ஒர்க்ஸ் அண்டர் த பிரின்சிபல் ஆஃப் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் பாஸ்கல் லா. தேர்ட் கொஸ்டின், த ப்ராப்பர்ட்டி ஆஃப் டேஷ் ஆஃப் எ liquid surface enables the water droplets to move upward in plants. Correct answer is surface tension. இப்போ வந்துட்டு வாட்டரோட டாப் லேயர் வாட்டர் மாலிகுல்ஸ்குள்ளே வந்துட்டு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்துட்டு எக்ஸர்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுனாக்கா அந்த வாட்டர் மாலிகுலை முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி கான்ட்ராக்ட் பண்ணும்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை வந்துட்டு மினிமைஸ் பண்ணுறதுக்காக அந்த மாலிகூல்ஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். இதனால் வந்துட்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஏன் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும்போது தான் எந்த ஒரு மாலிகுலோட சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்கிறதுலே லீஸ்ட்டாக இருக்கும். அது ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ வந்து அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். ஸ்பெரிக்கல் ஷேப்பில் மட்டும்தான் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும். அதனால் வாட்டர் மாலிகுலாக என்ன பண்ணால் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் அதை வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை வந்துட்டு கம்மி பண்ணிக்கும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் மூலயமா தான் வந்துட்டு நம்ம கீழே இருக்கிற மரத்தில் வந்துட்டு அடியில் இருக்கிற தண்ணிலாம் வந்துட்டு இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் மூலயமா தான் வந்துட்டு டிப் ஆஃப் த ட்ரீ வரைக்கும் அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணுது. Fourth question, a simple barometer was first constructed by dash. Correct answer is Torricelli. இந்த Torricelli தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேரோமீட்டரை வந்துட்டு கண்டுபிடிச்சவர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது true or false. First question, force acting on a given area is called pressure. This is false. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா forcing on a square meter, force acting on a per square meter area is called pressure. அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு உள்ள ஏரியாவில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் வந்துட்டு ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ கிவன் ஏரியா இஸ் கால்டு த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின், a moving body comes to rest due to friction alone. This is true. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு புக்கை வந்துட்டு இங்கேருந்து அந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கீழே அப்படியே தள்ளி விடுறோம் அப்படின்னா அது வந்துட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்காது. ஒரு பாயிண்டில் வந்துட்டு அது போயிட்டு ஸ்டாப் ஆகிடும். அது காரணம் என்னென்னா அந்த புக்குக்கும் அந்த சர்ஃபேஸ்க்கும் கீழே இருக்கிற அந்த டேபிள் சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் தான். அந்த புக்கு வந்து அந்த டேபிள் மேலே உரசிக்கிட்டே போகிறதுனால தான் வந்துட்டு அது ஒரு இடத்துல போயிட்டு அது நின்று போகுது. அந்த ஃப்ரிக்ஷன் வந்துட்டு என்ன ஆகும்னா அதோட ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணி ஒரு இடத்துல அதை ஸ்டாப் பண்ணிடும். அப்போ வந்துட்டு மூவிங் பாடி எப்படி ரெஸ்ட்டுக்கு வருதுன்னா அது ஃப்ரிக்ஷன் மூலயமா மட்டும்தான் ரெஸ்ட்டுக்கு வருது. ஸோ திஸ் இஸ் டு ஃப்ரிக்ஷன்றது வந்துட்டு அந்த உராய்வு தன்மை தான் வந்துட்டு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின், a body will sink if the weight of the body is greater than the buoyant force. This is true. buoyant force அப்படின்னா என்னன்னாக்கா இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் பால் எடுத்து தண்ணிக்குள்ளே அழுத்துறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கை வச்சு அழுத்திக்கிட்டே இருக்கிறோம். டக்குன்னு கை எடுத்துட்டோன்னா அந்த பிளாஸ்டிக் பால் வந்துட்டு திருப்பி அந்த வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேலேயே வந்துடும். தண்ணி மேலே வந்துட்டு மிதக்க ஆரம்பிச்சிடும். அது ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம பாலை உள்ளே அழுத்தும் போது அது நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே தான் அழுத்துறோம். நம்ம
அந்த பால் வந்துட்டு ஒரு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணிக்கிட்டே தான் உள்ளே போகுது. இந்த இந்த ப்ரெஷருக்கு ஆப்போசிட்டாக அப்வர்ட் டைரக்ஷனில் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். அந்த அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிற ப்ரெஷர் வந்துட்டு பால் எக்ஸர்ட் பண்ணுற டவுன்வர்ட் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கும். அந்த தண்ணி எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர் பால் எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கையை எடுத்த உடனே அந்த அப்வர்ட் ப்ரெஷர்னால பால் மறுபடியும் திரும்ப மேலவே வந்துடும். இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் வந்துட்டு பயாண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வந்துட்டு வெயிட் ஆஃப் த பாடி வந்துட்டு இந்த அப்வர்ட் ப்ரெஷர்னு சொல்லப்படுற பயாண்ட் ஃபோர்ஸை விட வெயிட் ஆஃப் த பாடி அதிகமாக இருந்ததுன்னா அந்த பாடி வந்துட்டு தண்ணிக்குள்ளே சிங்க் ஆகிடும். அப்படி அந்த வெயிட் ஆஃப் த பாடி வந்துட்டு அப்வர்ட் ப்ரெஷரை விட கம்மியாக இருந்ததுன்னா அது மறுபடியும் திரும்ப மேலவே போயிடும். ஃபோர்த் கொஸ்டின், 1 atmospheric pressure is equal to 1 lakh Newton force acting on 1 square meter. This is false. Fifth question, rolling friction is slightly greater than the sliding friction. This is false. ஸ்லைடிங்கில் தான் வந்துட்டு ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு புக்கை வந்துட்டு நம்ம ஸ்லைட் பண்ணி விட்றோம், அதே சமயம் ஒரு பாலை ரோல் பண்ணி விடுறோம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்லைட் பண்ணி விட்ட புக்கு தான் ஸ்டாப் ஆகும். ரோல் பண்ணி விட்ட பால் வந்து உருண்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஸ்லைட் பண்ணும்போது தான் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், உராய்வு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் ரோலிங் ஃப்ரிக்ஷனை விட ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அதிகமாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். Sixth question, friction is the only reason for the loss of energy. This is true. Seventh question, liquid pressure decreases with the decrease of depth. Decreases with the decrease of depth எப்படி நம்ம இன்னொரு மாதிரி சொல்லலாம்னா increases with the increase of depth. So this is true. Eighth question, using barometers one can measure the height of a building. This is false. பேரோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான் மெஷர் பண்ண முடியும். நைன்த் கொஸ்டின், சர்ஃபேஸ் டென்ஷன் காசஸ் த ஸ்பெரிக்கல் நேச்சர் ஆஃப் அ வாட்டர் ட்ராப். திஸ் இஸ் ட்ரூ. நான் முன்னாடியே சொன்னேன், சர்ஃபேஸ் டென்ஷனால் தான் வந்துட்டு வாட்டர் ட்ராப்ஸ்லாம் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. டென்த் கொஸ்டின், விஸ்காசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெஷர் ஆஃப் எ லிக்விட். திஸ் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பேரோமீட்டர். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு தான் பேரோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கொஸ்டின், இன்க்ரீஸ் ஃப்ரிக்ஷன். இது கரெக்ட் ஆன்சர் இன்க்ரீஸிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஒரு புக்கை வந்துட்டு இப்படி நேராக நிற்க வச்சு அதை இப்படி தள்ளுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்துட்டு ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். அதே புக்கை நம்ம படுக்க வச்சு தள்ளுறோம் அப்படின்னும் போது அதுக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த புக்கோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து அந்த புக்குக்கும் டேபிளுக்கும் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்படி ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகமாக இருக்கக்குள்ள ஃப்ரிக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு கொஸ்டின், டிக்ரீஸ் ஃப்ரிக்ஷன். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் டிக்ரீஸிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். நம்ம ஆப்ஜெக்ட்க்கும் சர்ஃபேஸ்க்கும் வந்துட்டு ஏரியா ஆஃப் கான்டாக்டை டிக்ரீஸ் பண்ணிட்டோன்னா ஃப்ரிக்ஷனும் டிக்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டின், லூப்ரிகன்ஸ். இது எதுக்குன்னா ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். இப்போ வந்துட்டு நம்ம வெறும் காலில் நடக்கும்போது வந்துட்டு நம்ம வழிக்கு விழ மாட்டோம். ஏன்னா நம்ம காலுக்கும் தரைக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதுவே நம்ம காலில் எண்ணெய் தடவிட்டு நடக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு வந்துட்டு அங்கே ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகிட்டு நம்ம வழிக்கு விழுந்துருவோம். இங்கே ஆயில் தான் வந்துட்டு லூப்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூப்ரிகன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ரிக்ஷனை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு, அந்த உராய்வு தன்மையை கம்மி பண்ணுறதுக்காக. ஃபிஃப்த் கொஸ்டின், இர்ரெகுலர் சர்ஃபேஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து காஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இர்ரெகுலர் சர்ஃபேஸ் தான் வந்து ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு காசாக இருக்குது, ஒரு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட் ரெஸ்ட். இப்போ ஒரு புக் வந்து ஒரு டேபிள் மேலே வந்துட்டு எங்கேயும் நகராமல் ரெஸ்ட்டில் இருக்கு அப்படின்னாக்கா அந்த புக்குக்கும் அந்த டேபிளுக்கும் நடுவில் இருக்கிறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். செகண்ட் கொஸ்டின், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் மோஷன். இப்போ ஒரு பாடி மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பாடிக்கும் அந்த சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்கிறது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ ஒரு பால் வந்துட்டு நம்ம தூக்கி போடுறோன்னாக்கா அந்த பால் வந்துட்டு அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏர் கூட ஃப்ரிக்ஷன் ஆகிக்கிட்டே தான் அந்த பால் வந்து ட்ராவல் பண்ணும். அப்போ அந்த பால்க்கும் ஏருக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். தேர்டு கொஸ்டின், ரோலிங் ஃப்ரிக்ஷன். இருக்கிறதுலே எதுக்கு லீஸ்ட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தா ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு தான் லீஸ்ட் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின், ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த லிக்விட் லேயர்ஸ். இது கரெக்ட் ஆன்சர் விஸ்காசிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லிக்விட் லேயர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன்ஸ் தான் வந்துட்டு விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
கிரீஸில் பார்த்தா இந்த லிக்விட் லேயர்ஸ்குள்ளே இருக்கிற ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அதுவே வாட்டரில் பார்த்தா லிக்விட் லேயர்ஸ்குள்ளே இருக்கிற ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ வாட்டரோட விஸ்காசிட்டி கம்மி, கிரீஸோட விஸ்காசிட்டி அதிகம். 5th கொஸ்டின் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். இது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட் ஸ்லைடிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது assertion and reason. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் assertion. Sharp knives are used to cut the vegetables. Reason, sharp edges exert more pressure. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா both assertion and reason are true and the reason is the correct explanation of the assertion. நைஃப்ஸோட கத்தியோட எட்ஜஸ் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கிறதுனால தான் நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதுதான் சொல்லியிருக்காங்க. அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. செகண்ட் கொஸ்டின் assertion, broad stabs are used in bags. Reason, broad stabs last for long time. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் வந்து கரெக்டு. பேக்ஸில் வந்துட்டு நம்ம தோலில் மாட்டுற ஸ்ட்ராப்ஸ் வந்துட்டு ப்ராடாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா வந்துட்டு அந்த ஸ்ட்ராப்ஸ் ப்ராடராக இருக்கும்போது அந்த ஸ்ட்ராப்க்கும் நம்மளோட தோலுக்கும் வந்துட்டு நம்ம ஷோல்டருக்கும் உள்ள ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்துட்டு அதிகமாகும். அப்படி அதிகமாகக்குள்ள அந்த ப்ரெஷர் வந்துட்டு அந்த பேக்கோட வெயிட் ப்ரெஷர் வந்துட்டு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம ஷோல்டர் ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த ஸ்ட்ராப் தொடுற இடம் எல்லாமே அந்த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால நமக்கு வெயிட் வந்துட்டு கம்மியாக தெரியும். இதுவே நமக்கு தின் ஸ்ட்ராப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த பேக்கோட வெயிட் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ராப்பில் தின் ஸ்ட்ராப்பில் விழும்போது பேக்கோட வெயிட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த ரீசனுக்காக தான் பேக்கோட ஸ்ட்ராப்ஸ் வந்துட்டு பெருசாக ப்ராடராக இருக்கும். அப்படி பார்த்தா அசர்ஷன் இதில் கரெக்டு, ரீசன் வந்துட்டு தப்பு. அப்போது அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் த ரீசன் இஸ் ஃபால்ஸ். அதான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் அசர்ஷன். வாட்டர் ஸ்ட்ரைடர் ஸ்லைட்ஸ் ஈஸிலி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். ரீசன், வாட்டர் ஸ்ட்ரைடர் எக்ஸ்பீரியன்சஸ் லெஸ் பயாண்ட் ஃபோர்ஸ். வாட்டர் ஸ்ட்ரைடர்ன்றது வந்துட்டு ஒரு பூச்சி. அது வந்து தண்ணி மேலே வந்துட்டு ஈஸியாக ஸ்லைட் பண்ணி போகும், தண்ணிக்குள்ளே சிங்க் ஆகாமல். அது அசர்ஷன் வந்து ட்ரூ தான். ரீசன் வந்துட்டு ஏன்னா வாட்டர் ஸ்லைடர் வந்து அந்த மாதிரி தண்ணி மேலே மருந்து போகிறதுக்கு ஸ்லைட் ஆகிறதுக்கு காரணம் வந்துட்டு சர்ஃபேஸ் டென்ஷன்னால, வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன்னால. அப்போது வந்து ரீசன் ஃபால்ஸு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.